வணக்கம். டாட்லா டைரி லிமிடெட் அவங்க ஐபிஓ அறிவிச்சிருக்காங்க. விரைவாக அந்த தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசித்து என்னுடைய பார்வையில் என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிற வீடியோ மட்டுமே. இந்த வீடியோவில் நம்ம கம்பெனியுடைய பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். ஐபிஓ தகவலான ஃபண்ட் சைஸ் என்ன, டேட்ஸ் என்ன, ப்ரைஸ் பேண்ட் என்ன, குறைந்தபட்ச முதலீடு எவ்வளவு, இந்த வரப்போகிற ஃபண்ட்ஸை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேஷன் இருக்குது, ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை பிளெட்ஜ் செஞ்சுருக்காங்களா, இல்லைனா ப்ரொமோட்டர்ஸ் இந்த ஐபிஓ வழியாக அவங்க ஷேர்ஸை விற்கிறாங்களா, கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் நம்பர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். அவங்களுடைய கடன் பற்றியான விஷயத்தையும் விரைவாக பார்க்கலாம். நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். 1995ஆம் ஆண்டில் துவக்கப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனி பால் மற்றும் பால் சார்ந்த ப்ராடக்ட்ஸை தயாரித்து விநியோகம் செய்கிற கம்பெனி. எந்த பிராண்டில் இவங்க ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது உள்ளூரில் டாட்லா டைரி மற்றும் கேசி ப்ளஸ்ன்ற பிராண்டில் இவங்க விற்பனை செய்கிறாங்க. இதே ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் டாட்லா டைரி டாப் மற்றும் டாட்லா ப்ளஸ் அப்படின்ற பிராண்டில் இவங்க தயார் செய்து விற்பனை செய்கிறாங்க. சரிங்க, கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸ் பால் மற்றும் பால் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ பால், தயிர், வெண்ணெய், நெய், பன்னீர், ஃப்ளேவர்டு பால், பட்டர் மில்க், ஐஸ்கிரீம் மற்றும் ஸ்வீட்ஸ் தான் இவங்களுடைய பிரதான ப்ராடக்ட்ஸ். இவங்க இந்தியாவில் 11 மாநிலங்களில் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை சப்ளை செய்கிறாங்க. முக்கியமான மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா. இது தவிர சிங்கப்பூர், உகாண்டா மற்றும் கென்யா தான் இவங்களுடைய பிரதான மார்க்கெட்ஸ். கம்பெனிக்கு இந்தியா முழுவதும் 13 ப்ராசஸிங் பிளான்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் தருமபுரி மற்றும் வத்தலகுண்டில் இவங்க ப்ராசஸிங் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது, கம்பெனி 3வது அதிகமாக பாலை ப்ரொக்யூர் பண்ணுற கம்பெனி இந்தியாவில் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 1.03 மில்லியன் லிட்டர்ஸ் பாலை இவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியுடைய ஐபிஓ தகவல்கள் விரைவாக பார்க்கலாம். கம்பெனி நிர்ணயிச்சிருக்கிற ப்ரைஸ் பேண்ட் ரூ. 421 லோவர் பேண்ட், ரூ. 428 அப்பர் பேண்ட். லாட் சைஸ் 35 ஷேர்ஸ். ஸோ குறைந்தபட்சம் 35 ஷேர்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 35ஆக வாங்கலாம். ஸோ 35 ஷேர்ஸு அப்பர் பேண்டில் நம்ம பிட்டிங் செய்கிறோம் அப்படின்னா நம்ம செலவு செய்ய வேண்டியது ரூ. 14,980. இது குறைந்தபட்சம் அப்பர் பேண்டில். இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூவாக, அதாவது புது ஷேர்ஸ் உள்ள வருது, அதோடைய மதிப்பு 500 மில்லியன் ரூபாய் அல்லது 50 கோடி. ஸோ ஷேர்ஸோடைய எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 0.117 கோடி ஷேர்ஸ் அப்ராக்சிமேட் நம்பருங்க. அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் அல்லது இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை இந்த ஐபிஓ வழியாக விற்கிறாங்களான்னு பார்க்கும்போது ஆமாம், ஆஃபர் ஃபார் சேல் வழியாக கிட்டத்தட்ட 1.1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்க போகிறதா ஒரு செய்தி. இது அப்பர் பேண்டுக்கு விலை போச்சுன்னா இதோடைய மதிப்பு 4,702 மில்லியன் ரூபாய் அல்லது 470.2 கோடி ரூபாய். ஸோ ஒட்டு மொத்தமாக ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது இந்த ஐபிஓ வழியாக 520.2 கோடி ரூபாய்கள். ஐபிஓ உடைய டைம் டேபிள் ஜூன் 16ஆம் தேதி பிட்டிங் ஆரம்பிக்குது. ஜூன் 18ஆம் தேதி பிட்டிங் முடியுது. ஜூன் 23ஆம் தேதி அலோகேஷன் ஃபைனலைஸ் ஆகுது. ஜூன் 24ஆம் தேதி கிடைக்காதவங்களுக்கு ரீஃபண்ட். ஜூன் 25ஆம் தேதி கிடைத்தவர்களுக்கு ஷேர்ஸ் டிமேட்டில் போடப்படும். ஜூன் 28ஆம் தேதி ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். டோட்லா சேஷா ரெட்டி அவர் தான் சேர்மனாக இருக்கிறாரு. அவர் நெல்காஸ்ட் லிமிடெட் கம்பெனியுடைய டைரக்டராகவும் இருக்கிறாரு. அவர் தந்தை, அவருடைய பையன் தான் சுனில் ரெட்டி, அவர் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு இந்த கம்பெனிக்கு. இது தவிர டோட்லா ஃபேமிலி ட்ரஸ்ட்டும் ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. இவங்க ஒட்டுமொத்த ஷேர்ஸோடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது 42.8% ஹோல்டிங் வச்சுருக்காங்க இந்த கம்பெனியில். சரிங்க, ஆஃபர் ஃபார் சேல் வழியாக யாரெல்லாம் ஷேர்ஸை செல் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது டோட்லா சுனில் ரெட்டி அவருடைய சில ஷேர்ஸை செல் பண்ணுறாரு. டோட்லா ஃபேமிலி ட்ரஸ்ட்டும் அவங்க கையில் இருக்கிற சில ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. இது தவிர டிபிஜி டோட்லா டைரி ஹோல்டிங்ஸ்ன்ற கம்பெனியும் சில ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இவங்க செல் பண்ணக்கூடிய ஷேர்ஸ் அப்பர் பேண்டுக்கு விலை போச்சுன்னா 470.2 கோடி ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கும், கம்பெனிக்கு கிடைக்காதுங்க. யார் ஷேர்ஸை செல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே போயிடும்.
சரி, ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை பிளெட்ஜ் செஞ்சுருக்காங்களான்ற கேள்விக்கு பதில் வந்து இல்லை. அவங்க இதுவரைக்கும் அவங்களுடைய ஷேர்ஸை பிளெட்ஜ் செய்யலைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். சரிங்க, வரப்போகிற ஃபண்ட்ஸை என்ன பண்ண போகிறாங்க கம்பெனி அப்படின்றது பார்க்கலாம். ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வரக்கூடிய பணம் யார் செல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே போயிடும். ஸோ கம்பெனிக்கு வரக்கூடிய பணம் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக வரக்கூடிய பணம் மட்டுமே கம்பெனிக்கு போய் சேரும். அது கிட்டத்தட்ட 500 மில்லியன் ரூபாய் தான் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக உள்ள வருது. இதில் வந்து 322 மில்லியன் ரூபாய் வந்து கடன் அடைப்பதற்கு பயன்படுத்துவோம்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் கடன் வச்சுருக்காங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் கிட்ட இருக்குது, ஹெச்எஸ்பிசி கிட்ட இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட இருக்குது. ஸோ இந்த 3 பேங்குகளுக்கும் பணம் கொஞ்சம் திருப்பி அடைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 71.5 மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்படும். அது தவிர ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு பணம் பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில். சரி, ரீட்டைல் போர்ஷனுக்கு எவ்வளவு சதவீதம் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்குது இந்த ஐபிஓலன்னு பார்க்கும்போது 35% ரிசர்வேஷன் இருக்குது. பாசிட்டிவ் சைனாக பார்க்கலாம். நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷனுக்கு 15%, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 50% ரிசர்வேஷன் இருக்குது. கம்பெனி அவங்களுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு முதல் 9 மாதத்திற்குரிய ஃபினான்ஷியல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. நம்ம விரைவாக பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த கன்சாலிடேட்டட் டேட்டா. எல்லாமே மில்லியன் ருப்பீஸில் இருக்குது. ஒவ்வொரு லைன் ஐட்டமும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முயற்சிக்கலாம். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 18லேருந்து 19 அதிகரிச்சிருக்கு, 19லேருந்து 20ம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் நம்ம ப்ராஃபிட் பார்க்கும்போது 18லேருந்து 19 அதிகரிச்சிருக்கு, ஆனால் 19லேருந்து 20 குறைஞ்சிருக்கு. இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 19 அதிகரிச்சிருக்கு, 19லேருந்து 20 குறைஞ்சிருக்கு. இதற்கு காரணம் எக்ஸ்பென்சஸ் அதிகரிச்சிருக்கு, ஃபினான்ஸ் காஸ்ட்டும் அதிகரிச்சிருக்கு, டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் வழக்கம் போல் அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ரெவென்யூ நம்ம பார்த்த மாதிரி 18லேருந்து 19 அதிகரிச்சிருக்கு, 19லேருந்து 20ம் அதிகரித்தது. எவ்வளவு அதிகரித்ததுன்னு பார்க்கும்போது சிஏஜிஆர் வழியாக காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வழியாக பார்க்கும்போது 18லேருந்து 20 16% ஆண்டிற்கு அதிகரிக்குது. அதே மாதிரி போன ஆண்டிற்கு மட்டும் பார்க்கும்போது ஒரு வருடத்திற்கு பார்க்கும்போது 26.5% அதிகரிச்சிருக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இபிட்டானா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே வருது. அது ஒரு பாசிட்டிவ் சைன். ஆனால் இபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி இருக்கு. கடந்த வருடம் கம்பேர் பண்ணும்போது 2018லேருந்து 19 அதிகரிச்சிருக்கு, ஆனால் 19லேருந்து 20 குறைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 2018லேருந்து 20 சிஏஜிஆர் வழியாக ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 12% அதிகரிக்குது. போன வருடம் மட்டும் பார்க்கும்போது 5% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது 2018லேருந்து 19 அதிகரிச்சிருக்கு, ஆனால் 19லேருந்து 20 கீழே போயிருக்கு. சிஏஜிஆர் வழியாக 18லேருந்து 20க்கு போகும்போது -6% இருக்குங்க ஆண்டிற்கு. அதே கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது -20.5%. சரிங்க, ROE மற்றும் ROCE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மற்றும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இது எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. ஸோ ROE பார்க்கும்போது 2018ல் 16.7, 2019ல் 16.8 கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் 19லேருந்து 20 போகும்போது கிட்டத்தட்ட 12% இருக்குது. ஸோ குறைஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு நெகட்டிவ் சைனாக பார்க்கப்படும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் எவ்வளவு அதிகரிக்குதோ அவ்வளவு நல்லது. 2018லேருந்து 19 குறைஞ்சிருக்குங்க, 20லேருந்து 19 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2019லேருந்து 20ம் குறைஞ்சிருக்கு, 19லேருந்து 17.5. ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவ் சைனாக பார்க்கப்படும். கம்பெனியுடைய கடன் பார்க்கும்போது இது எல்லாமே மில்லியன் ருப்பீஸில் இருக்குங்க. 2018லேருந்து 19 அதிகரிச்சிருக்கு, ஆனால் 19லேருந்து 20 பார்க்கும்போது கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. சரி, கடன் இருந்தாலும் அது கட்டக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு மெட்ரிக் தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன பின்னணி. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோனா கம்பெனி கடன் வாங்கி அதற்குரிய வட்டியை கட்டுவதற்கான கெப்பாசிட்டி அந்த வருடம் வந்த வருமானத்திலிருந்து இருக்குதா அப்படின்னு பார்க்குற ஒரு மெட்ரிக். எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது. 2018ல் 7.8, 2019ல் அதிகரிச்சிருக்கு 8.4, ஆனால் 2020ல் மறுபடியும் குறையுது 5.7. ஸ்டாண்டோலனா இது நல்ல நம்பராக தெரியுதுங்க, ஆனால் எவ்வளோ அதிகரிக்குதோ அவ்வளவு நல்லது. சரி, இது வந்து 2020 வருஷத்துக்கு முடிவில் ஃபினான்ஷியல் இயர் 2020ல்
எவ்வளோ கடன் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். 1267.25 மில்லியன் ரூபாய். ஆனால் முன்ன சொன்ன மாதிரி கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு முதல் 9 மாதத்திற்குரிய டேட்டாவும் வழங்கியிருக்காங்க. அந்த டேட்டா படி பார்க்கும்போது 2020 டிசம்பர் வரைக்கும் அவங்களுடைய கடன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது 585.4 மில்லியன் மட்டுமே. ஸோ கடன் நல்லாவே குறைஞ்ச மாதிரி தெரியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஓ வழியாக உள்ளே வரக்கூடிய கொஞ்சம் பணத்தை கடனை அடைக்க போகிறதாகவும் கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ 322 மில்லியன் ரூபாய் அதற்கு பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடன் இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடன் ரிலேட்டடான ரேஷியோன இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, டெப்ட் டு ஈக்விட்டி போன்ற ரேஷியோஸ் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இது எவ்வளவு குறைவாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. 2018 0.34, 2019 கிட்டத்தட்ட அதே லெவலில் இருக்குது. 2020 குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கலாம். அதே மாதிரி டெப்ட் டு அசெட் ரேஷியோ இதுவும் குறைவாக இருக்கிறது நல்லது. 2018 19, 2019 18, 2020 15.8. ஸோ இதுவும் குறைந்து கொண்டே வருது. அதுவும் ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படும். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இது வந்து நான் கால்குலேட் செய்யலைங்க. அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து பயன்படுத்த போகிறோம். 2018 10.2, 2019 அதிகரிக்குது 11.27, ஆனால் 2020 கீழே விழுது 8.96. இதை வைத்துக்கொண்டு நம்ம பிஇ கால்குலேட் செய்கிறதுக்கு முயற்சிக்கலாம். பிஇ கால்குலேட் செய்ய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வேணும். இப்போ வந்து ஐபிஓடைய அப்பர் பேண்டான 428 ரூபாயை எடுத்துக்கலாம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக. அதை வைத்துக்கொண்டு நம்ம பிஇ கால்குலேட் செஞ்சோம் அப்படின்னா 47.8 வருது. ஏன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது 47.8. இது ஐபிஓக்கு முன்னாடி. ஐபிஓக்கு அப்புறமாக மறுபடியும் இதை கால்குலேட் செய்யணும். ஏன்னா ஐபிஓக்கு அப்புறம் கூடுதலான ஷேர்ஸு உள்ளே வருது. ஸோ ஐபிஓக்கு பிறகு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 8.96 8.77 குறையுது. ஏன்னா ஷேர்ஸுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. பிஇ இப்போ கால்குலேட் செய்யும்போது நமக்கு 48.8 வருது. சரிங்க, கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் அவங்களுடைய இண்டஸ்ட்ரி பியர்ஸுடைய பிஇ டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதன்படி அதிக பிஇ வந்து 123.5, லோவஸ்ட் பிஇ 12.5, ஆவரேஜாக 68ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமே 3 கம்பெனி தான் அவங்க கம்பேர் செய்திருக்காங்க. அதனால தான் ஆவரேஜ் 68 வருது. இவங்களுக்கு வந்து அதை விட குறைவாக வர மாதிரி தான் நம்ம கால்குலேஷனில் தெரியுது. ஒவ்வொரு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது ஹட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அருண் ஐஸ்கிரீம் மற்றும் ஐபேக்கோ ஆரோக்கியா பால் தயாரிக்கிற கம்பெனி தான் ஹட்சன் ஆக்ரோ. அவங்களுடைய பிஇ தான் 123.5. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கிட்டத்தட்ட 7 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் -34.55. பராக் மில்க் ஃபுட்ஸோடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 11, அவங்களுடைய பிஇ 12.5. சரிங்க, முன்ன சொன்ன மாதிரி இந்த வருடம் ஃபினான்ஷியல் இயர் 2021 முதல் 9 மாதத்திற்குரிய டேட்டாவை வழங்கியிருக்காங்க. ஆனால் கம்பேர் செய்வதற்கு போன வருடம் முதல் 9 மாதத்துடைய டேட்டாவை கம்பெனி வழங்கலை. ஸோ கம்பேரிசன் செய்ய முடியல. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 14,135.12 மில்லியன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1621 மில்லியன் ரூபாய்னு காட்டியிருக்காங்க. இது முதல் 9 மாதத்திற்கு. போன வருடம் ஃபினான்ஷியல் இயர் 2020க்கு ஒட்டுமொத்த வருடத்திற்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டேக்ஸ் 818.7 மட்டுமே. ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. ஸோ கடைசி குவார்ட்டரோட டேட்டா மட்டும்தான் இன்னும் மிஸ்ஸிங்கு. அது வந்து லாஸ் இல்லாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இரட்டிப்பாவது அவங்களுடைய ப்ராஃபிட். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு பட்டது. இதில் சில மெட்ரிக்ஸ் எல்லாமே நான் கால்குலேட் செய்கிறது. அதனால் அதில் தவறு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னொரு முறை அதை சரி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த கம்பெனி பற்றியோ ஐபிஓ பற்றியோ கூடுதல் தகவல் தெரியும்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.